ஆட்சி அமைக்கும் உரிமை கொடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்வேன் என கவர்னருக்கு கடிதம் எழுதவில்லை என சசிகலா தெரிவித்தார். கூவத்தூர் சொகுசு ஹோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை 2வது நாளாக சந்திக்க ஞாயிறன்று சசிகலா சென்றார். புறப்படும் முன் போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, அதிமுகவை உடைக்க நடக்கும் சதியை முறியடிப்போம் என்றார். ஆட்சி அமைக்கும் உரிமை கொடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்ய இருப்பதாக கவர்னருக்கு தான் கடிதம் எழுதியதைப் போல போலி கடிதம் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக கூறிய சசிகலா, அப்படியொரு கடிதத்தை கவர்னருக்கு தான் எழுதவே இல்லை என்றார். பெண் என்பதால் இதுபோன்ற அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் அவர் கூறினார். நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டு விடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம். இதை எனக்கு என் நண்பர் அனுப்பி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, இதை பாருங்க என்று கேட்டார். நான் அதை கையில் எடுத்து வந்தேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவசியம். இது மாதிரி ஒரு பெண் அரசியலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை புரட்சித் தலைவி காலத்திலேயே நான் அதை பார்த்துருக்கேன். அதில் அவங்க மீண்டு வந்தாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சோதனைகள் எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.